யூதர்கள்னு ஒரு இனம் இருக்காங்க, இங்கிலீஷ்ல வந்து ஜூவிஷ். அவர்களுடைய புனித நூலான தோரா, அந்த நூல்ல முதல் பேஜிலேயே எழுதியிருக்குமா, உலகின் மிகச்சிறந்த மனிதன் நீ, உலகின் மிக புத்திசாலியான மனிதன் நீ, உலகத்தில் இருக்கிற மனிதர்களே நீதான் உயர்ந்தவன் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படிங்கிறனால அந்த மக்கள் அதையே நம்ப தொடங்கி அங்க பிறந்து இந்த குழந்தை படிக்க ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் தான் படிக்கும். அப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும், நாம தான் பிரில்லியன் நினைச்சுக்கிறோம். நினைக்கிறது மட்டும் இல்லை, அப்படிதான் இருக்கு. நீங்க நான் பார்த்த வரைக்கும் நீங்க லிஸ்ட் எடுத்து நமக்கு வெளி உலகத்துல தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப இதை எடுத்துங்களேன். ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் மார்க் ஜூகர்பெர்க் வந்து ஒரு யூதர். பழைய கதையெல்லாம் விட்டுருங்க. ஐன்ஸ்டைன் ஈகோடெம்சி வந்து யூதர் தான். ஸ்பீல்பர்க் ஜுராசிக் பார்க்கோட டைரக்டர் அப்படின்னு நிறைய நோபல் பரிசு வாங்க ஏகப்பட்ட பேர் யூதர்கள் இருக்காங்க. ஏன் நமக்கு ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடிச்சு இஸ்ரேல்ல இருந்து இப்ப தமிழ்நாடு வாங்கி பயன்படுத்தி இது எல்லாமே யூதர்கள் தான். விட்டுரும் நம்புறாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை அவனை வந்து ஆக்டிவேட் ஆகி நம்பர் 1 பர்சனா மாத்திருக்கா இல்லையா. உலகம் முழுவதும் இன்னைக்கு Facebook யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு ஜெனரேஷன் எக்ஸாம்பிள் மார்க் ஜூகர்பெர்க் ஒரு யூத இனத்தை சார்ந்தவர். அப்ப நாம அப்படி படைக்கப்படலையா அப்படின்னா, நாமளும் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. நம்ம ஊர்ல ஏதாவது சைக்கிள் எடுத்தா கீழே விழுந்துட போறேன், பிசினஸ் ஆரம்பிக்க இப்ப என்ன வயசு, அதுக்குள்ள பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் சினிமால நடிக்க போறேன், அதுக்குள்ள என்ன அங்க போனா விளங்க மாட்டேன், ஏதாவது நெகட்டிவா சொல்லி 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 நம்மளுக்கு இப்போ ஒரு IAS படிக்கலாம் ஆரம்பிக்கிறேன். நீ எல்லாம் படிச்சிருக்க. நான் சொல்றது பேரண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு, டீச்சர்ஸ்ல ஆரம்பிச்சு, சரௌண்டிங்ல ஆரம்பிச்சு எல்லாருமே இந்த மாதிரி சொன்னதுனால நம்ம மேலே நம்ம நம்பிக்கை எழுந்துடும். உண்மையாலுமே நம்ம சிறப்பா தான் படைக்கப்பட்டிருக்கோம். அறிவியல் பூர்வமாவே அதுதான் உண்மை. இங்க பாருங்களேன், ஒரு ஒரு விலங்கினத்தினுடைய இயல்பு என்னன்னா, தூங்கும், சாப்பிடும், இனப்பெருக்கம் செய்யும், அவ்வளவுதான். இதை தாண்டி ஒரு வேலை செய்யற ஹியூமன் பீயிங் மனிதன் மட்டும்தான். பிளைட் வேணுமா ரெடி பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா சில்லுன்னு தண்ணி குடிச்சிடலாம், ஏசி வேணுமா போட்டு பத்துக்கலாம். நம்ம தகுந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்க தவிர வேற எந்த விலங்கினங்களும் கிடையாது, நமக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப சிந்திக்கிறதுக்காகவும் சிந்தித்து செயல்படுவதற்காகவும் வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழறதுக்கும் ஹாப்பியா வாழறதுக்காக படைக்கப்பட்ட இனம் தான் மனித இனம். அதான் நீ நானும். அதை விட்டுட்டு திரும்ப இயல்பா மிருக வாழ்க்கையை திரும்பி சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, இது மட்டும் வேலை கிடையாது. அதை தாண்டிய படைப்பு தான் நாம அப்படின்னு வேற இடத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐரோப்பியர்கள்லாம் மகிழ்ச்சியா அதை கேட்டுக்கிட்டு நம்ம சிறந்தவர்கள் வாழறோம். இங்க அப்படி இல்லை. எதை தொடங்கினாலும் நெகட்டிவா சொல்றதுனால இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு ஷீட் எடுங்க, ஒரு A4 ஷீட் எடுத்து எழுதுராஜா, நீங்க 50 வயசு ஆனாலும் பரவாயில்ல, 10 வயசு ஆயிருந்தாலும் பரவாயில்ல, உலகின் படைக்கப்பட்ட மனிதர்களில் ஆகச்சிறந்த புத்திசாலி நான் தான் எழுதி ஒட்டின்னு நம்பு. உண்மையாலுமே அப்படி ஆயிடும். நன்றி.